Shri Gurubhyo Namaha. Dear students, Priya Chhatraha, today we are going to see the continuation of Subhashitam. Pratamataya Slokam Pashyamaha. Mriga Mrigaihi Sangam Anuvrajanti Gavascha Gobihi Turagaha Turangaihi Murkaha Murkaihi Sudiyaha Sudibihi Samana Shila Vyashaneshu Sakyam Punaha Vadami Mrigaha Mrigai Sangam Anuvrajanti Gavascha Gobihi Turagaha Turangaihi Murkascha Murkaihi Sudiyaha Sudibihi Samana Shila Vyashaneshu Sakyam Tadanantaram Padachchedaha. Padachchedaha is called splitting the slokas. Mrigaha Mrigaihi Sangam Anuvrajanti Gavaha Cha Gobihi Turagaha Turangaihi Murkaha Murkaihi Sudiyaha Sudibihi Samana Shila Vyashaneshu Sakyam. Tadanantaram, after that we are going to see the Anvaya Kramaha. Anvayaha means you know the meaning of the sloka. Mrigaha Mrigaihi Saha Gavascha Gobihi Saha Turagaha Turangaihi Saha Murkaha Murkaihi Saha Sudiyaha Sudibihi Saha Anuvrajanti Samana Shila Vyashaneshu Sakyam Bhavati. Now we are going to see the meaning. Mrigaha Mrigaihi Sangam Anuvrajanti. Mrigaha. Mrigaha means what? Anybody? Mrigaha Mrigaihi Sangam Anuvrajanti. There is two meaning of this word. The one is Mrigaha is called animal. The another one is Mrigaha means deer. Mrigaha Mrigaihi Saha Sangam Anuvrajanti. Sangaha is called group. Mrigaha Mrigaihi Saha Anuvrajanti. Anuvrajanti it's called follow. In Tamil language, Mrigaha Mrigangal Mrigaihi Mrigangalin Kuttattai Anuvrajanti to follow Pinthodargindrana. Mrigaha Mrigaihi Sangam Anuvrajanti. See the verb Mrigaha, it's a plural form. So they gave Anuvrajanti. Anuvrajanti yoda singular form enna? Anuvrajati. Anuvrajati. Anuvrajataha. Anuvrajanti. So Mrigaha Mrigaihi Sangam Anuvrajanti. Mrigangal அதனுடைய கூட்டத்தை தொடர்கின்றன. Next. Gavascha Gobihi. Gavascha Gobihi. Gauhu அப்படின்னாக்க cow, பசு. பசுக்கள் Gavascha Gobihi. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மிருகாஹா மிருகைஹி சங்கம் அனுவ்ரஜந்தி. மிருகங்கள் அதனுடைய கூட்டத்தை தொடர்கின்றனன்னு சொன்னோம். நெக்ஸ்ட் Gavascha Gobihi. பசுக்கள் அந்த பசுவுடைய கூட்டத்தை தொடர்கின்றன. இதை நம்ம நிறைய இடத்துல நேரிலையும் பார்த்திருக்கலாம், டிவிலையும் பார்த்திருக்கலாம். நெக்ஸ்ட் துரகாஹா துரங்கைஹி. குதிரைகள் அதுவும் என்ன பண்றது? கூட்டம் கூட்டமாக தான் போறது. துரகாஹா துரங்கைஹி. அனுவ்ரஜந்தின்ற verb இதை நம்ம எல்லா இடத்துலையும் will follow, which means மிருகாஹா மிருகைஹி சங்கம் அனுவ்ரஜந்தி. Gavascha Gobihi Saha Anuvrajanti. Turagaha Turangaihi Saha Anuvrajanti. Murkascha Murkaihi.
This is the example one. நாம தெரிஞ்சிக்க வேண்டியது இட்ஸ் டவுன். மூர்க்காஸ்ச மூர்க்கைஹி. மூர்க்காஹா இட்ஸ் கால்ட் ஃபூலிஷ். முட்டாளானவன் மூர்க்கைஹி சக அனுவ்ரஜந்தி. முட்டாளை பின்தொடர்ந்து செல்வான். சுதியஹா சுதீபிஹி. சுதியஹா அப்படின்னாக்க அறிவுள்ளவர்கள், புத்தி உள்ளவர்கள். சிம்பிளா சொல்லணும், நீயும் நானும். சுதியஹா சுதீபிஹி. புத்திசாலிகளை பின்தொடருவார்கள். சுதியஹா சுதீபிஹி. சமானசீல வியசனேஷு சக்கியம். இந்த ஸ்லோகத்துடைய சாராம்சா, இட்ஸ் a essence of the ஸ்லோகா. சமானசீலம். சமானம் மீன்ஸ் ஈக்குவல். சமானசீலம். சீலம் என்ன? ஒழுக்கம், டிசிப்ளின், கேரக்டர், பிஹேவியர், வாட் எவர். சமானசீலம் வியசனேஷு சக்கியம். சக்கியம் மீன்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப். சக்கியம் வியசனேஷு. வியசனேஷு மீன்ஸ் இந்த சேட்னஸ் டைம். யார் நமக்கு நண்பன்? சந்தோஷமா இருக்கும் பொழுது கூட இருக்கானே அவன் மட்டும் நண்பன் இல்லை. துக்கமான நேரத்திலையும் நமக்கு கூட இருக்கானே அவனுக்கு தான் வியசனேஷு. வியசனேஷு என்ன விபக்தி? வியசனஹா சப்தமி விபக்தி, பகுவச்சனம். வியசனேஷு சக்கியம். துன்பமான நேரத்திலையும் நம்ம கூட இருக்கிறவன் தான் ஃப்ரெண்ட். ஸோ இந்த ஸ்லோகத்திலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய சாரஹா என்ன? மிருகாஹா மிருகைஹி சங்கம் அனுவ்ரஜந்தி. காவஸ்ச கோபிஹி துரகாஹா துரங்கைஹி. மூர்க்காஸ்ச மூர்க்கைஹி. சுதியஹா சுதீபிஹி. சமானசீல வியசனேஷு சக்கியம். நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி வச்சுக்கணும், யாரை பார்த்து கற்றுக்கணும் அப்படின்னா, மிருகாஹா மிருகைஹி. விலங்குகள் அது சுபாவம், அது கூட்டத்தோடு தான் போகிறது. காவஸ்ச பசுவும் அது கூட்டத்தோடு தான் போகிறது. குதிரையும் அது கூட்டத்தோடு தான் போகிறது. முட்டாளும் அவனோட தான், யார் எந்த முட்டாள் இருக்கானோ அவனோட தான் போய் சேர்றான். ஆனால் நாம் எப்படி இருக்கணும்? சுதியஹா சுதீபிஹி. நாம் புத்திசாலியாக இருந்தால் முட்டாளோட போய் சேரக்கூடாது, புத்திசாலியை தான் தேடணும். அதுதான் சமானசீலம். நம்ம ரெண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய ஈக்குவலான டிசிப்ளின். அதுதான் ஒரு உண்மையான சக்கியம், ஃப்ரெண்ட்ஷிப். நவ் கோயிங் டு எக்ஸசைஸ். ஏகபதேன உத்தரத. கே மிருகைஹி சஹ அனுவ்ரஜந்தி. இம்பார்ட்டன்ட் திங், ஸ்லோகம் படிக்கும் பொழுது எவ்வளவு கான்ஃபிடென்ட் இருக்கோ அதை விட டபுள் மடங்கு கான்ஃபிடென்ட் கொஸ்டின் ஆன்சர்ஸில் இருக்கணும். பிகாஸ் கே மிருகைஹி சஹ அனுவ்ரஜந்தி. சி கேன்றது என்ன? கிம் சப்தத்துடைய பிரதமா விபக்தியில் பகுவச்சனம். கே மிருகைஹி சஹ. சஹ மீன்ஸ் வித். அனுவ்ரஜந்தி டு ஃபாலோ. அதாவது யாரு மிருகைஹி சஹ அனுவ்ரஜந்தி, மிருகங்களோட பின்தொடர்றா. மிருகாஹா மிருகைஹி சங்கம் அனுவ்ரஜந்தி. The answer is மிருகாஹா. மிருகாஹா it's a plural, so K is also plural. In case K மிருகைஹி சஹ அனுவ்ரஜந்தி, this is the question. You are writing the answer மிருகாஹா மிருகைஹி சஹ அனுவ்ரஜந்தி. That answer is wrong. Question in which case, in which gender, in which vibhakti, that same thing follow to the answer also. So K means plural. The answer is also mrigaha, plural. The next one, sudhibihi saha ke tishtanti. Anuvrjanti, tishtanti, it's all same meaning only. Sudhibihi saha, புத்திசாலிகளோட யார் இருப்பா? சுதியஹா, good knowledgeable person. Next, பூர்ணவாக்கியேன உத்தரத. கேஷு சக்கியம் பவதி. கேஷு இந்த கிம் சப்தத்துடைய சப்தமி விபக்தி பகுவச்சனம்.
இதனுடைய இதை நான் சொல்லும் பொழுது உங்களுக்கு ஆன்சர் ஆனது தெரியணும். கேஷு व्यसनेषु सख्यम भवति. So how to write the answer? केषु सख्यम भवति? व्यसनेषु सख्यम भवति. This is called पूर्णवाक्येन उत्तरत. तुरगाः कैः सह अनुव्रजन्ति. This is also तुरगाः तुरंगैः. So तुरगाः तुरंगैः सह अनुव्रजन्ति. குதிரைகள் குதிரையோடைய கூட்டத்தை பின்தொடர்கின்றன. अनुव्रजन्ति. नेक्स्ट वन. यदा निर्देशं प्रश्नान् उत्तरत. राइट द करेक्ट आंसर. विद्वांसः इत्यर्थे इति अर्थे इत्यर्थे श्लोके इन दैट श्लोका किम पदम प्रयुक्तम. In which word they are used in the shloka? Vidvamsaha. What is the meaning of Vidvamsaha? See the shloka. Mrigaha mrigaihi sangam anuvrjanti gavascha gobihi turagaha turangaihi murkaha murkaihi sudiyaha sudibihi சமானசீல व्यसनेषु சக்கியம். ஸோ மீனிங் எங்கே தெரியறது? வித்வாம்சஹா அப்படின்னா ஸ்காலர், பண்டிதன். இங்கே பண்டிதன்ற வார்த்தை எங்கே இருக்கு? மிருகாக சொல்ல முடியுமா? முடியாது. காவாக சொல்லலாமா? நோ. துரகாக நோ. மூர்க்காக சொல்லலாமா? ஜீரோ, சொல்லவே கூடாது. இட்ஸ் ஆப்போசிட் வேர்ட். சமானசீல व्यसनेषु சக்கியம். ஸோ ஆன்சர் இஸ் சுதியஹா. சுதியஹா மீன்ஸ் knowledgeable person. It's called vidvamsaha. Next, shatruta idi padasya viloma padam. Shatru, yesterday I told you no. Shatru means enemy. Shatruta idi padasya viloma padam, opposite word. Shlokat. Shlokat means from the shloka. Shlokat is a panchami vibhakti. Panchami vibhakti ki meaning from. श्लोकात चित्वा लिखत. चित्वा टू सर्च. शत्रुता. शत्रुता का ऑपोजिट मित्रता. எங்க இருக்கு? மிருகாஹ மிருகைஹி காவாஹ துரகாஹ மூர்க்காஹ சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஸோ ஆன்சர் இஸ் சக்கியம். ஸோ சத்ருதா, த ஆன்சர் இஸ் சக்கியம். ஸோ शत्रुता इति पदस्य विलोम पदम शक्यम. Okay, are you understand? Good. The next one. सेवितव्यो महावृक्षः फल छाया समन्वितः यदि दैवात् फलं नास्ति छाया केन निवार्यते. This is very useful sloka for our life. सेवितव्यो महावृक्षः फल छाया समन्वितः यदि दैवात् फलं नास्ति छाया केन निवार्यते. Now the splitting the word सेवितव्यः महावृक्षः फल छाया समन्वितः यदि दैवात् फलं नास्ति छाया केन निवार्यते. Now अन्वयः फलच्छाया समन्वितः महावृक्षः सेवितव्यः. दैवात् यदि फलं नास्ति छाया केन निवार्यते. Now the sloka's meaning. सेवितव्यो महावृक्षः फलच्छाया समन्वितः यदि दैवात् फलं नास्ति छाया केन निवार्यते. सेवितव्यो महावृक्षः. वृक्षः means you know the tree. महावृक्षः is a big tree. महावृक्षः सेवितव्यः. What is the meaning of सेवितव्यः? सेवितव्यः, सेव धातु तव्यत् प्रत्ययम,
to worship, to serve. Sevitavyo Mahavrikshaha. It's a big tree. Palachaya Samanvitaha. Tree means what? Palachaya Samanvitaha. அதாவது ஒரு மரம் என்றால் பல சாயா சமன்விதா. பல means fruit. Whatever tree you take, coconut tree or a mango tree. Pala chaya. Pala means fruit. Chaya. Chaya means shadow. Samanvitaha. Samanvitaha means there are included in so many things. Pala chaya samanvitaha mahavrikshaha sevitavyaha. You should worship பலச்சாயா சமன்விதா. பழமும் நிழலும் தரக்கூடிய மரத்தை சேவித்தவ்யா, டு வர்ஷிப். யதி தெய்வாத் பலம் நாஸ்தி சாயா கேன நிவாரியதே. இஃப், யதி மீன்ஸ் இஃப், தெய்வாத் ஃப்ரம் த காட், பலம் நாஸ்தி. இப்போ ஃபர்ஸ்ட் லைன்ல என்ன சொன்னோம்? பலச்சாயா சமன்விதா மகாவிருக்ஷா சேவித்தவ்யா. பழமும் நிழலும் தரக்கூடிய மரத்தை சேவித்தவ்யா, டு வர்ஷிப் அப்படின்னு சொன்னோம். இன்கேஸ் எந்த ஒரு மரமும் பழம் கொடுக்கல, there is no fruit in the tree, அப்போ இந்த ஸ்லோகா அங்க வருமா? இந்த ஸ்லோகாவோட மீனிங்கை நம்ம எடுத்துக்கலாமா அப்படின்னு ஒரு கொஸ்டின். த ஆன்சர் இஸ் யதி தெய்வாத் பலம் நாஸ்தி. அதாவது எந்த ஒரு செயலும் எந்த ஒரு பொருளையும் தெய்வம், தெய்வம்னா தெரியும் உங்க எல்லாருக்குமே, நாமெல்லாம் நடமாடும் தெய்வம், நடமாடாத தெய்வம் இஸ் எ காட். எதி தெய்வாத், கடவுளுடைய பிளெஸிங்ஸ்னால, பலம் நாஸ்தி, ஃப்ரூட், there is no fruit on the tree. எதி தெய்வாத் பலம் நாஸ்தி, அந்த மரத்தினுடைய மண்ணு சரியா இல்லாமல் இருக்கலாம், இல்லை விதைச்ச நேரம் சரியாக இல்லாமல் இருக்கலாம். ஸோ அந்த மரமானது பழத்தை கொடுக்கல. ஆனால் நம்ம என்ன பண்ணணும்? அந்த மரத்தை வெட்டிடலாமா? நோ, அதுதான் இங்கே சொல்ல வரா. எதி தெய்வாத் பலம் நாஸ்தி, அந்த மரமானது பை த மிஸ்டேக், யாரோட மிஸ்டேக்? நாட் அஸ், தெய்வாத், கடவுளோட மிஸ்டேக்ஸ்னால பலம், there is no fruit. எதி தெய்வாத் பலம் நாஸ்தி சாயா கேன நிவாரியதே. சாயா, ஷேடோ, அந்த ஷேடோவை கேன, ஃப்ரம் ஹூம், யாரால், நிவாரியதே, டு ஸ்டாப், தடுக்க முடியும். பழத்தை கொடுக்காம தெய்வத்தால் தடுக்க முடியும். இந்த மரத்துக்கு பழமே கொடுக்கக்கூடாது இந்த மரம் அப்படின்னு கடவுளால் நிர்ணயம் பண்ண முடியும். பட் சாயா, அந்த நிழலை தடுக்க முடியுமா கடவுளால்? கடவுளால் கூட முடியாது, தடுக்க முடியாது அந்த மரம் கொடுக்கக்கூடிய நிழலை. ஸோ எதி தெய்வாத் பலம் நாஸ்தி சாயா கேன நிவாரியத்து, தெய்வத்தினால அந்த மரத்துக்கு பலன் கிடைக்கலனா கூட அந்த மரம் தரக்கூடிய நிழலை யாராலையும் தடுக்க முடியாது. ஸோ அதனால தான் சேவித்தவ்யோ மகாவிருக்ஷா, எப்படிப்பட்ட மரமாக இருந்தாலும் நாம் அதை பாதுகாக்கணும், பூஜிக்கணும். பூஜிக்கணும்னா அதை கோயிலில் போய் பூஜை பண்ணுற மாதிரி பூஜை பண்ணுறதுன்னு அர்த்தம் கிடையாது. அந்த மரத்துக்கு உண்டான தண்ணி கொடுக்கறது, க்ளீன் பண்ணுறது, like that work we should do. So sevitavyo mahavrikshaha palachaya samanvitaha yeti deivat palam nasti chaya kena nivaryate. So fruit கொடுக்காத மரமாக இருந்தாலும் கூட இட்ஸ் எ யூசேஜ். இந்த ஸ்லோகத்திலிருந்து நம்ம நிறைய மீனிங்கை எடுத்துக்கணும். The one is நம்மளோட முயற்சி, காடோடைய பிளெஸிங்ஸ், இது ரெண்டுமே இருந்தால் தான் ஒரு ஒர்க்கானது நடக்கும். நம்மளோட முயற்சி 80%, காடோடைய பிளெஸிங்ஸ் 20%. இந்த ரேஷியோவில் நம்ம ஒர்க் பண்ணணும். பலம் கிடைக்கலனாலும் இப்போ இல்லைனாலும் ஏதாவது ஒரு விதத்தில் எப்பயாவது கிடைக்கும்.
like that chaya kena nivaryate. மரமானது பழத்தை கொடுக்கலனா கூட சாயா நிழலை கொடுக்கிறது. ஸோ லைக் தட் நம்மளுடைய எஃபர்ட்டுக்காக தான் இந்த ஸ்லோகம். நவ் அபியாச பிரஷ்னாக ஏகபதேன உத்தரத. கஹா சேவித்தவ்யா, எதை நம்ம வர்ஷிப் பண்ணணும்? கஹா கிம் சப்தே பிரதமா விபக்தி ஏகவச்சனம். கஹா சேவித்தவ்யா महावृक्षः. We should worship the tree. कस्मात् फलं नास्ति. कस्मात् from where. किम शब्दे पंचमे विभक्ति एकवचनम from where. कस्मात् फलं नास्ति. दैवात् फलं नास्ति. दैवात् फलं नास्ति. नेक्स्ट पूर्णवाक्येन उत्तरत. कीदृशः वृक्षः सेवितव्यः. कीदृशः like how, எப்படிப்பட்ட மரத்தை பூஜிக்க வேண்டும், to worship. कीदृशः वृक्षः. the answer is फलच्छाया समन्वितः महावृक्षः सेवितव्यः. फलच्छाया समन्वितः महावृक्षः सेवितव्यः. नेक्स्ट वृक्षात् किम न निवार्यते. वृक्षात् किम न निवार्यते. वृक्षात् छाया शैडो. नेक्स्ट यथा निर्देशं प्रश्नान् उत्तरत. भाग्यात् इति पदस्य किम पर्यायपदं. भाग्यात् पर्यायपदं. पर्यायपदं means what? yeah, same meaning. भाग्यात् इति पदस्य किम पर्यायपदं. सी सेवितव्यः महावृक्षः फलच्छाया समन्वितः इति दैवात्. दैव अनुग्रहम् इट्स कॉल्ड भाग्यम. दैवात्. वियुक्तः इति पदस्य किम विलोमपदं. विलोमपदं means what? opposite. वियुक्तः निवार्यते. सो सेवितव्यः महावृक्षः फलच्छाया समन्वितः यदि दैवात् फलं नास्ति छाया केन निवार्यते. सो we should understand the meaning in this sloka, and next we are going to see the next sloka. We'll continue. Okay. So today we saw two slokas. The first one is Sila Vyasaneshu Sakyam. How to make the friendship to each other. The next one is Sevitavyaha Mahavrikshaha. We should worship the tree, whatever tree. Yadi palam asti, yadi palam nasti. We should worship that tree. Okay? Are you understand? Good. So today's homework is you should by God these two slokas. Tomorrow I will ask the sloka. Okay? Good. Thank you.